2 நாளைக்கு முன்னாடி இந்தியன் பார்லிமெண்ட் லோக்சபால டீலிமிட்டேஷனுக்கான நியூ பில், அதாவது தொகுதி வரையறைக்கான ஒரு புது பில்ல ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது தமிழ்நாடு மட்டும் இல்லாம தென் மாநிலங்கள் ஃபுல்லாமே அது ஒரு பேசுபொருளா இருக்கு. இந்த பில்லோட நோக்கமே 550 லோக்சபா சீட்டா இருக்கக்கூடியதை 750 லோக்சபா சீட்டா அதிகப்படுத்துறது தான். பொதுவாவே இவ்வளவு மக்களுக்கு ஒரு எம்பி ஆர் எம்எல்ஏ அப்படின்னு மக்கள் தொகையின் அடிப்படையில தான் தொகுதியை வரையறுப்பாங்க. அதன் அடிப்படையில லாஸ்டா நடந்த டீலிமிட்டேஷன் வரைக்குமே 1971 சென்சஸை தான் பேஸா வச்சு தொகுதியை வரையறுத்துட்டு வந்திருக்காங்க. சரி, இப்போ 1971 சென்சஸ் அடிப்படையில் இல்லாம புதுசா கொண்டு வந்திருக்க இந்த அப்டேட்டட் சென்சஸோட அடிப்படையில இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வரதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1970ஸ்ல பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணினோம் அப்படின்னா நம்ம நேஷனலோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணி நேஷனல் growth-ஐ இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற காரணத்தினால நாடு முழுவதுமே ஃபேமிலி பிளானிங் பாலிசி, ஸ்டெரிலைசேஷன் அண்ட் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ இதன் அடிப்படையில் சதர்ன் ஸ்டேட்ஸ் ஃபுல்லாமே இந்த இனிஷியேட்டிவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் சக்ஸஸும் ஆகுறாங்க. ஆனால் பெரும்பாலான நார்தர்ன் ஸ்டேட்ஸில் வந்துட்டு இந்த இனிஷியேட்டிவை எடுக்கவே இல்லை, சக்ஸஸ் ஆகவும் இல்லை. ஸோ இதனால் 1970க்கு அப்புறம் சதர்ன் ஸ்டேட்ஸோட மக்கள் தொகைங்கிறது வந்துட்டு ட்ராப் ஆகிட்டே வந்துருச்சு. பட் ஸ்டில் நார்தர்ன் ஸ்டேட்ஸோட பாப்புலேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே அதிகமாகிட்டே தான் போகுது. இந்த சூழலில் ஒருவேளை அப்டேட்டட் சென்சஸை பேஸ் பண்ணி லோக்சபா சீட்ஸ் பிரிக்கிறாங்க அப்படின்னா நார்தர்ன் ஸ்டேட்ஸுக்கு தான் அதிகப்படியான லோக்சபா சீட்ஸ் போய் சேரும், சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு வந்துட்டு கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா மக்கள் தொகை நார்தர்ன் ஸ்டேட்ஸை விட சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்துட்டு கம்மியாக இருக்கு 1970க்கு அப்புறத்துல இருந்து. இதனால மத்தியில் யாராவது ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்துட்டு பெரும்பான்மை அவங்களுக்கு கிடைக்கலன்னா கூட நார்தர்ன் ஸ்டேட்ஸில் அவங்க வின் பண்ணுற மெஜாரிட்டியை வச்சே அவங்களால மத்தியில் ஆட்சி அமைக்க முடியும். மத்தியில் சதர்ன் ஸ்டேட்ஸோட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நார்த்துக்கும் சவுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரீஜனல் இம்பேலன்ஸுங்கிறது வந்துட்டு அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டோட இந்த ஒரு டீலிமிட்டேஷன் பில்லை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.